ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ். இனி நம்ம கேமிங் உலகத்திலேயே மறக்க முடியாத ஒரு 5 லெஜெண்டரி ரெட்ரோ கிளாசிக் கேம்ஸ் தான் பார்க்க போறோம். PS2 கேம்ஸ் லிஸ்ட் தான் இந்த வீடியோவும். 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் இந்த ஆரம்ப காலத்துல நம்ம விளையாண்ட கேமோட நினைவுகளை எல்லாத்தையுமே உசுப்பேத்துற மாதிரி ஒரு 5 மாசான கேம்ஸ் தான் இதுல இருக்கு. ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ்ல இருந்து அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கிற ஏலியன்ஸ் வேட்டை வரைக்கும் வித்தியாசமான கேம்ஸ், அதோட ஸ்டோரியும் அதோட வெறித்தனமான கேம் பிளேயும் இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் ஹைப் ஆப்ஷன் தட்டி விடுங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போற ஒரு PS2 கேம் பிரெடேட்டர் கான்கிரீட் ஜங்கிள். இதோட கதை 1930ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்கேர்ஃபேஸ் அப்படிங்கிற அழைக்கப்படுற ஒரு பிரெடேட்டர் ஏலியன் வந்து பூமிக்கு வேட்டையாட வருது. மாஃபியா கும்பல் தலைவனான ப்ரூனோ போர்க்கியோவை வேட்டையாடுது. அந்த சண்டையில ப்ரூனோவோட ஒய்ஃப் பிரெடேட்டரோட கண்ணிலே சுட்டுறாங்க. இதனால பிரெடேட்டரோட மாஸ்கும் அந்த டெக்னாலஜி, அவர் யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாமே பூமியில தவறி விழுந்துருது. பிரெடேட்டர்களோட விதிமுறைப்படி தன்னோட டெக்னாலஜி மனுஷங்கிட்ட கொடுத்துட்டா, அதான் மனுஷங்கிட்ட இழந்துட்டா அவங்க வேற ஒரு ஸ்பேஸுக்கு மாத்தி 100 வருஷம் தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் அந்த பிரெடேட்டர்ஸோட ரூல். சரியா 2030 100 வருஷம் கழிச்சு மனுஷங்க அந்த பிரெடேட்டரோட டெக்னாலஜி வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாங்க. பிரெடேட்டர்களை மனுஷங்க வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாலதான் இந்த பிரெடேட்டர் உலகமே அழிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃபேஸ் ஒரு இடத்துல அடைச்சு வச்சாங்கல்ல, அவங்கள மறுபடியும் பூமிக்கு அமுச்சு வச்சு மனுஷங்களை வேட்டையாடி நீ இந்த உலகத்தை காப்பாத்தணும், இந்த பிரெடேட்டரோட உலகத்தை காப்பாத்தணுங்கிற ஒரு வெறித்தனமான பழிவாங்க கதை தான் இந்த பிரெடேட்டர் கான்கிரீட் ஜங்கிள். கேம் பிளே பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான். நம்ம பிரெடேட்டரா மாறி விளையாடணும். பெரிய பெரிய பில்டிங்ஸ் மேல குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது, கிளாக்கிங் பவர், அதான் இன்விசிபிளா மாறுற பவர், அந்த பவர்ல யூஸ் பண்றது, மனுஷங்களை தூக்கி தொங்க விட்டு விளையாடுறதுலாம் கேம் பிளேல மிரட்டலா இருக்கும். பிளாஸ்மா காஸ்டர், காம்பிக் ஸ்டிக், ஸ்மார்ட் ஸ்டிக்னு பிரெடேட்டரோட இந்த படத்துல பார்த்திருப்பல்ல அந்த வெப்பன்ஸ் அப்படியே கொடுத்திருப்பானுங்க. கேம் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். இந்த கேம்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பிரெடேட்டரோட உடம்புல சுற்றுப்பாங்கல்ல, அந்த ஒரு ஆசிட் மாதிரி வரும்ல, அந்த ஆசிட் வில்ல அவங்க மனைவி மேல பட்டு அவங்க ஒரு வித்தியாசமான மிருகமா மாறி இருப்பாங்க கடைசியில. அதுதான் இந்த கேமோட பயங்கர ட்விஸ்டா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கேம் பயங்கர ப்ரூட்டலா இருக்கும். பிரெடேட்டரோட அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி விளையாடுறது இந்த கேம்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சூப்பரான கேம், ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலரா ஒருத்தர் கமெண்ட்ல இந்த கேம் பத்தி சொல்லிட்டே இருந்தாரு, ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பரான கேம் இது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிக்சர் மூவியை பேஸ் பண்ணி வந்த ஒரு கியூட்டான கேம். அதப்படி கார்ல் அப்படிங்கிற ஒரு 78 வயசு தாத்தாவா நம்ம பிளே பண்ணுவோம். அவரோட மறைந்த மனைவி எல்லியோட ஆசையை நிறைவேற்ற அவங்க வீட்டை ஆயிரக்கணக்கான பலூன்ல கட்டி தென் அமெரிக்காவில பறக்க விட்டு பாரடைஸ் பால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பறந்து போறாங்க. அவர் கூட தெரியாம ரசல் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனும் மாட்டிக்கிறான். அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கெவின் அப்படிங்கிற ஒரு அரிய வகை விசித்திரமான ஒரு பறவையும் டக்கி அப்படிங்கிற ஒரு பேசுற நாயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா ஒரு அட்வென்ச்சர் பண்றாங்க. அந்த டைம்ல சார்லஸ் அப்படிங்கிற ஒரு வில்ல அவன் பறவையை கடத்த பாக்குறான். அதான் நம்ம கூட ஒரு பறவை சேர்ந்துச்சுல, பேசுற பறவை, அந்த பறவையை பிடிக்க நினைக்கிறான். அவங்ககிட்ட இருந்த அந்த பறவையும் தன்னோட பலூன் வீட்டையும் அந்த பேரனை எப்படி தாத்தா காப்பாத்துறதா கேமோட கதையா இருக்கும். சிம்பிளா சொல்லியிருக்கேன். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கோஆப் கேம் தான். நம்ம தாத்தாவும் விளையாடலாம், ரசலாவும் விளையாடலாம், அப்பப்ப அந்த அனிமல்ஸ் இருக்குல்ல அந்த பெட்டாவும் நம்ம விளையாடலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கேம்ல. தாத்தாவோட வாக்கிங் ஸ்டிக்ஸை வச்சு அடிக்கிறது, உயரமான இடத்துல ஏறுறது, அப்படி மாதிரி தாத்தா பல வித்தியங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. ரசல் அவனோட கயிறை வச்சு சவுத்துல ஏறுறது, பூத கண்ணாடி வச்சு பூச்சிகளை விரட்டுறது, காட்டுக்குள்ள இருக்கிற அந்த முள்ளமுன்றி சிலந்தி வில்லனோட நாய்ப்படைகளை எல்லாம் எடுத்து சண்டை போற வேலையை நம்ம ரசல் பண்ணிட்டு இருப்பாரு. போற வழியில இருக்கிற பசில்ஸ் எல்லாமே ரொம்ப சவாலா இருக்கும். நம்ம கலந்துதான் தாத்தாவாவும் அந்த பேரனாவும் மாறி மாறி தான் நம்ம பசில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஜாலியான அட்வென்ச்சர் கேம். இந்த கேம்ல தண்ணியில போற ஒரு சினாரியோ இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கேமிங் ஹிஸ்டரியிலேயே ஒரு கிளாசிக்கான மாஸ்டர் பீஸ்னா அது இந்த ஸ்கார்ஃபேஸ் தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ் கேம் தான். 1983ல வந்த புகழ்பெற்ற ஸ்கார்ஃபேஸ் படத்தோட எண்டிங் ஹீரோ டோனியை வில்லன் சுட்டு கொண்டுறாங்க. இந்த கேம் அங்கிருந்து ஒரு மாற்று கதையா ஆல்டர்னேட்டிவ் டைம் லைனா மாறுது. அதாவது அந்த கிளைமேக்ஸ்ல சண்டையில டோனி சாகாம வில்லங்களை சுட்டு தள்ளி அந்த மாளிகையில இருந்து தப்பிச்சுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த கேம்ல. ஆனா அவனோட மொத்த பணம், பவர், சாம்ராஜ்யம் அதை எல்லாமே போலீஸ் பறிச்சிடுறாங்க. இப்போ தலைவன் பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு டோனி. மியாமி
நகரத்துல திரும்ப எப்படி ஒரு பெரிய ட்ரக் டீலரா மாறுறாரு, அந்த வில்லனை அந்த போலீஸ் எப்படி பழி வாங்குறாரு இந்த கேமோட கதை. GTA அளவுக்கு இந்த கேம்ல அட்வான்ஸா கொடுத்திருப்பாங்க. சூப்பரான கேம். ஆனா இதுக்கான ஒரு சீக்வன்ஸ் வரவே இல்லை. கேம் பிளே பாத்தீங்கன்னா செம்ம மாசான ஓபன் வேர்ல்டு கேம் இந்த கேம். மியாமி நகரம் ஃபுல்லா நம்ம சுத்தி தெரியலாம். பிசினஸ் மேன்களை மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது, சொந்தமா கடைகளை வச்சு நமக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை பெருசுபடுத்துறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணலாம். நம்ம எதிரிகளை சுட சுட நமக்கு பிளைண்ட் ரேஜ் அப்படிங்கிற ஒரு மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதை நீ ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும், தலைவனோட ஹெல்த் அன்லிமிட்டடா மாறி எதிரிகளை துவம்சம் பண்ணுவான். சே ஹலோ டு மை லிட்டில் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் சுடுறது ரொம்ப கெத்தா இருக்கும். அதை அவர் மென்ஷன் பண்றது அவரோட கண்ணை தான். கார் ஓட்டுற விஷயம், போட்டோ எடுக்கிறது, மாளிகைக்குள்ள போயிட்டு விசித்திரமான பொருட்களை வாங்கி நமக்கான ஒரு மாளிகை டெக்கரேட் பண்றது, பிசினஸ் பண்றது, எல்லாத்தையும் ஏமாத்தி பணம் வாங்குறது, இந்த மாதிரி ஜிடிஏல இருக்கிற எல்லா அசத்தலான விஷயமும் இந்த கேம்ல இருக்கும். சூப்பரான கேம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல இந்த கேம் உங்களை அட்ராக்ட் பண்ணிரும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த கேம் சூப்பரா இருந்துச்சு. நான் ப்ளே பண்ணப்ப தரமான கேம், மறக்காம விளையாண்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கவுபாய் கேம்னாலே நமக்கு ஞாபகம் வருது ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 and 2. அந்த கேமுக்கு ஒரு அடித்தளம் போட்ட ஒரு கேம் இந்த கேம் தான் ரெட் டெட் ரிவால்வர். இந்த கேமும் ராக்ஸ்டார் தான் உருவாக்குனாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்னமா தான், இப்ப உலகமே கொண்டாடுற ரெட் டெட் ரிடெம்ப்ஷனோட சீரீஸோட ஆரம்பிச்சதே இங்க தான். 1880ல வைல்டு வெஸ்ட் அப்படிங்கிற கவுபாய் உலகத்துல இந்த கேம் நடக்குது. ரெட் ஹார்லோ என்கிற ஒரு சின்ன பையனோட அப்பாவும் அம்மாவும் தங்க சுரங்க விவகாரத்துல துரோகிகளை கொடூரமா கொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. ரெட் அப்பா ஸ்பெஷலான ஒரு துப்பாக்கி செஞ்சு வச்சிருப்பாரு, ரிவால்வர். அதை எடுத்து ரெட் எனிமியை சுடுறப்ப அது தவறுதலா அவனோட கையை சுட்டுரும். அங்க இருந்து எப்படியோ ரெட் எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. பல வருஷம் ஆகுது. ரெட் இப்போ ஒரு பெரிய பவுண்டரி ஹண்டரா மாறுறாரு. கூலிக்கு குற்றவாளியை பிடிக்கிற அந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பாரு. தன்னோட கையில துணியை சுத்திக்கிட்டு தான் குடும்பத்தை அழிச்ச துரோகிகளை தேடி பழி வாங்குற ஒரு கதை தான் இந்த கேம். ஒரு பக்கா ரிவெஞ்ச் ஸ்டோரி. இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒரு 3rd person கிளாசிக் மை ஷூட்டர் கேம். இது ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஓபன் வேர்ல்டு கிடையாது, ஒரு சின்னதான ஒரு ஓபன் வேர்ல்டு தான். எப்படின்னா அந்த பை பண்றதுக்கு அந்த ஷாப் அந்த மாதிரி விஷயத்தை வாங்குற மாதிரி சின்னதா தான் இருக்கும் இந்த கேம்ல. இந்த கேம்ல தான் ஃபர்ஸ்ட் டெட் ஐ அப்படிங்கிற அந்த மோட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை ஆன் பண்ணா போதும், டைமே ஸ்லோ ஆகும். நம்ம ஃபாஸ்டா இருப்போம், நம்ம எதிரி எல்லாமே ஸ்லோவா இருப்பாங்க. அந்த எதிரியோட உடம்புல எங்க வேணா நீங்க சுட்டுக்கலாம், தலை, நெஞ்சு, கீழே எல்லா இடத்துலயும் நம்ம சுட்டுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கவுபாய் படத்துல வர மாதிரி நேருக்கு நேரா நின்று யாரு முதல்ல துப்பாக்கி எடுக்கிறாங்கிற மாதிரி இந்த டுயல் சண்டை இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இந்த கேம்ல நம்ம ரெட் ஹார்லர் தவிர ஜாக்ஸ் ஃபீட், ஆனி டாக்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். ராக்ஸ்டாரோட ஒரு அண்டர்ரேட்டடான கேம். இந்த கேம் தான் அந்த ஒரு பெரிய பிரான்சைஸ்க்கு அடித்தளம் போட்டது. அதனால இந்த கேம் யாரும் மறக்க கூடாது. ரெட் டெட் ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஹீரோ கேம் தி இன்கிரெடிபிள்ஸ். படத்தோட கதையை அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஸ்டோரி அரசாங்கம் சூப்பர் ஹீரோகளை தடை செஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் இன்கிரெடிபிள் பேப் ஒரு சாதாரணமான இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு போர் அடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்ப மர்மமான தீவுல இருந்து ஒரு சீக்ரெட் மிஷன் வருது. சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு வில்ல சூப்பர் ஹீரோகளை அழிக்கிறதுக்கு ஆம்னி டிராய்ட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ரோபோட்டை வச்சு ஒரு சதி திட்டத்தை திட்டுறான். நம்ம ஹீரோ மிஸ்டர் இன்கிரெடிபிள் வில்லங்கிட்ட மாட்டிக்கொள்ள அவரோட சூப்பர் ஹீரோ குடும்பம் ஃபுல்லா அந்த எலஸ்டிக் கேலு, டேவு, வைலட் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தீவுக்கு போய் அப்பாவை காப்பாத்தி உலகத்தை எப்படி காப்பாத்துறது கேமோட ஸ்டோரியா இருக்கும். அந்த வில்லன் யாருன்னா நம்ம ஹீரோவோட பிக் ஃபேன். அவன் சக்தி வேணும்னு சொல்லிட்டு வில்லனா மாறி இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான மூவி பேஸ் பண்ண கதை. மூவில பாக்குற கதையை நம்ம கேம் பிளேவா விளையாண்டா எப்படி இருக்கும், அது ஆக்ஷன் அட்வென்ச்சர். அதுதான் இந்த கேம். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பீட் அப் கேம். இந்த கேமோட பியூட்டியை ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வச்சு பிளே பண்ணலாம். மிஸ்டர் இன்கிரெடிபிள் அவரை வச்சீங்கன்னா சும்மா பில்டிங்ல அடிச்சு உடைக்கிறது, காரை தூக்கி போடுறது, பாறையை உடைக்கிறது, இந்த மாதிரி பவர்ஃபுல்லா கேம் பிளே இருக்கும். எலஸ்டிக் கேல வச்சீங்கன்னா உடம்ப ரப்பர் மாதிரி நீட்டிக்கிட்டு தூரத்துல இருந்தே அடிக்கலாம். அவங்கள வச்சுதான் ஏகப்பட்ட பசில்ஸ் இந்த கேம்ல போகும். டேஷ் லெவல்ல டைம் முடியறதுக்குள்ள மின்னல் வேகத்துல ஓடிட்டு ஒரு சில விஷயத்த முடிக்கிறது ஸ்பீட் ரன் கேம் பிளேவா பண்ணிருப்பாங்க. வைலட் வச்சீங்கன்னா யார் கண்ணிலையும் மாட்டாம அப்படியே மறைஞ்சு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம். இந்த கேமோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணல. மேபி செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா அந்த குழந்தையோட கேம் பிளேவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல செகண்ட் பார்ட். அவ்வளவுதான் கேமர்ஸ். பிரெடேட்டரோட காட்டு வேட்டையில இருந்து டோனியோட கேங்ஸ்டர் உலகிற வரை ஒரு 5 அமேசிங்கான ரெட்ரோ கேம் இந்த கேம்ல கொண்டு வந்திருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போறதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரை பை பை கைஸ்.